நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க இதுவரை நமது வேலி விளையாட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த சேனலை வந்து ஷேர் பண்ணிருங்க. மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த வாரத்தில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சான்றிதழ் சரிபார்ப்பு வந்து நடைபெறுகிறது. அலுவலக உதவியாளர், ஜோப்தார் மற்றும் ஸ்வீப்பர், கார்ட்னர், வாட்டர்மேன், சானிட்டரி ஒர்க்கர் இந்த மாரி பணியிடங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து சான்றிதழ் சரிபார்ப்பு பணி வந்து நடவடிக்கை இருக்கிறது. இதில மிக முக்கியமானது என்னது அப்படின்னா, நன்னடத்தை சான்றிதழ். இந்த நன்னடத்தல் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா, 2 பிரிண்ட் அவுட் எடுக்கணும். நல்லா கேட்டுக்கங்க. 2 பிரிண்ட் அவுட் எடுத்து, உங்க ஸ்கூல் நீங்க படிச்சீங்கல்ல ஸ்கூலு, அந்த ஸ்கூல்ல உள்ள ஹெச்எம் ஹெச்எம்ட்ட வந்து ஒரு சைனும், இந்த இருக்கு பார்த்தீங்களா? நன்னடத்தை சான்றிதழ். அந்த மாதிரி சைனும், அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு டாக்டர் கிட்டயும் ஒரு இன்னொரு கான்டாக்ட் சர்டிஃபிகேட்ல சைனும் வாங்கி, அத வந்து ஜெராக்ஸ் போட்டு அ ஜெராக்ஸ் ஒரு செட்டு நீங்க வச்சுக்கோங்க. ஒரிஜினல் வந்து நீங்க அங்க குடுக்குற மாரி இருக்கும். சரிங்களா? அத விட்டுட்டு நான் இந்த அவங்கட்ட வாங்குனேன், இவங்கட்ட வாங்குனேன் அந்த மாரிலாம் வாங்காதீங்க. ஒருவேள நீங்க ஆன்லைன் அப்ளிகேஷன்ல யார்ட்டயாவது குடுத்துருந்தீங்க அப்டின்னா, அவங்க ரிலேட்டிவா இல்லாம இருந்தாங்க அப்டின்னா, அ அவங்கட்ட வந்து சைன் வாங்கிக்கோங்க. அப்படி இல்ல, எனக்கு சரிப்பட்டு வரல அப்படிங்கிற மாரி தோணுச்சு அப்படின்னா, நீங்க பக்கத்துல இருக்கிற ஹெச்எம்லயும் அதே மாரி பார்த்தீங்க அப்படின்னா, டாக்டர்கிட்டயும் போய் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான சந்தேகமும் வராது. சரிங்களா? அதனால இது வந்து கிரீன் சைன்ல தான் வாங்கணும் அப்படின்னு கட்டாயமும் கிடையாது. ஒரு ஸ்கூல் டீச்சரா கூட இருப்பாரு. ஆனா அவரு ப்ளூ கலர்ல தான் சைன் பண்ணுவாரு. அந்த மாரி இருந்தா கூட பிரச்சனை இல்ல. அவங்கட்ட வாங்கிக்கலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்கூல் டீச்சர் அண்ட் டாக்டர் கிட்ட வாங்கிருங்க. சரிங்களா? அதுதான் உங்களுக்கு சேஃபானது. இதுல நோட்டிஃபிகேஷன் நம்பர் நெறைய பேர் டவுட் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. அலுவலக உதவியாளர் உங்க ஹால் டிக்கெட்ல டாப்ல பார்த்தீங்கன்னா, ஆ ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், ஜோப்தார் அந்த மாரி மட்டும் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் அதாவது உங்களுடைய ஹால் டிக்கெட்ல இது மட்டும் இருந்துச்சுன்னா, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், ஜோப்தார் அப்படிங்கிற மாரி உங்க ஹால் டிக்கெட்ல இருந்துச்சுன்னா, நீங்க இந்த நன்னடத்தை சான்றிதழ்ல பார்த்தீங்க அப்படின்னா, நோட்டிஃபிகேஷன் நம்பர் 72ன்னு போடணும். சரிங்களா? இதுதான் அந்த இது. உங்களுடைய பேரு செல்வினா செல்வி, செல்வி இனிஷியல் வந்து பின்னாடி இருக்கணும். அதுக்கடுத்து ஒரு பேப்பர்ல எழுதி கொண்டு போயிருங்க. அதே மாரி பார்த்து எனக்கு எழுதி குடுத்துருங்கன்னு சொன்னீங்கன்னா, அவங்க எழுதி குடுத்துருவாங்க. அப்பா பேர் தான் போடணும். லேடீஸ பொறுத்தவர கணவர் பேர் போடாதீங்க. ஃபாதர் நேம் தான் போடணும். உங்களுடைய வீட்டு அட்ரஸு அ ஏதோ அத எழுதி சரிங்களா? குறைஞ்சபட்சம் 3 ஆண்டுகள் கிட்ட இருக்கணும். அ மெட்ராஸ் உயர்நீதிமன்ற அறிக்கை எண் வந்து பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்னா 72 அதே மாரி அ கார்டனர், ஸ்வீப்பர் இந்த மாரி போஸ்டிங் அப்டின்னா நோட்டிஃபிகேஷன் நம்பர் 73 டேட் வந்து 6/4/2025 தான் 2 இதுக்கும். இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிடணும். அலுவலக உதவியாளரா, ஜோப்தாரா அப்படிங்கிறத. இல்ல 2 காமனா எல்லாத்தையும் ஃபில் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, எல்லா பேரையும் மேல புதுசா வந்து எழுதிருங்க. இது மேல வந்து புதுசா வந்து அலுவலக உதவியாளர், ஜோப்தார், ஸ்வீப்பர் அப்படின்ட்டு மேல என்ன செய்யணும்? புதுசா எழுத சொல்லிருங்க. எழுதிட்டு இந்த இடத்துல சைனு, டேட் எல்லாம் போட்டு அவங்களுடைய பேர், முகவரி கண்டிப்பா அவங்களுடைய மொபைல் நம்பர் இருக்கணும். மொபைல் நம்பர் இல்லாம வாங்காதீங்க தயவுசெய்து. அவங்களுடைய ஃபோன் நம்பர் வந்து கண்டிப்பா இருக்கணும். சரிங்களா? அப்படி இல்ல அப்படின்னா, அவங்க டாக்டராட்டு இருக்காங்க அப்படின்னாலும், அந்த அஃபிஷியல் சீல் வந்து கண்டிப்பா வந்து இருக்கணும். சரிங்களா? கண்டிப்பா இதுல வந்து பார்த்தீங்கன்னா, மொபைல் நம்பர் வாங்கிருங்க. தொலைபேசி நம்பர் இல்ல அப்படின்னா, உங்க இது வந்து ரிஜெக்ட் பண்ணிருவாங்க. பார்த்துங்க. கண்டிப்பா நீங்க சொல்லுங்க. வெரிஃபிகேஷன்க்காண்டி தான் அப்படின்னு சொல்லுங்க. கண்டிப்பா உங்களுக்கு மொபைல் நம்பர் வந்து எழுதி தந்துருவாங்க. தொடர்ந்து இன்னைக்கு அடுத்தடுத்து ஒவ்வொரு டாக்குமெண்ட்டுக்கும் எந்தெந்த மாரி நீங்க ரெடி பண்ணணும் அப்படிங்கிறத அடுத்தடுத்து நம்ம வந்து வீடியோ போடுவோம். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இத வந்து ஷேர் பண்ணிருங்க. கூடிய விரைவில இலவச ஆன்லைன் வகுப்பும் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிருவோம். அதனால இந்த இலவச வகுப்பு வந்து யூஸ் பண்ணிக்கங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் இத ஷேர் பண்ணிருங்க. நன்றி, வணக்கம்.